ஹே ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செலஸ்டின். இன்றைக்கான கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே வந்து கிரிட் டிசைன்ஸ் ஒரு 15 டிசைன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி அதோட பார்ட் 2 வீடியோ தான் வந்து இந்த கிளாஸில் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இதுலேயும் வந்து ஒரு 15 டிசைன்ஸ் வந்து நான் கவர் பண்ணியிருப்பேன். அந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அந்த டிசைன்ஸில் ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ப்ரீவியஸ் கிளாஸில் ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து நான் ஒரு பாக்ஸ்லேயே 2 டிசைன் 3 டிசைன் அப்படி நான் போட்டிருப்பேன். நீங்கள் வந்து எல்லா டிசைனையும் வந்து செப்பரேட்டாக தான் நீங்கள் போட்டிருக்கணும். இன்றைக்கும் வந்து அதே மாதிரி ஒரு பாக்ஸில் 2 டிசைன் அப்படி நான் போட்டிருந்தேன்னா நீங்கள் செப்பரேட்டாக தான் நீங்கள் எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி காட்டணும். ஸோ நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ எப்போயுமே இதே மாதிரி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைன் வந்து போட்டு பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ளோ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது ஒரு டபுள் லைன். நேற்று வந்து டபுள் லைன்லேயே வந்து ஒரு 2-3 டிசைன் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் வந்து டபுள் லைன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் டபுள் லைன் போட்டுக்கோங்க. டபுள் லைன் போட்டதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக வந்து நீங்கள் டார்க் பண்ணிக்கோங்க, திக் லைன் ஆக்கிக்கோங்க. இது திக் லைன் ஆனதுக்கப்புறம் நேற்று வந்து இதே மாதிரி ஒரு டிசைன் நான் போட்டு காட்டியிருப்பேன். ஸோ சென்டரில் வந்து லைன் நம்ம போடணும், ஹரிசாண்டல் லைனும் போடணும், வெர்டிக்கல் லைனும் போடணும். ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. சென்டரில் பாக்ஸை வந்து நீங்கள் திக் லைனாக கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தின் லைனாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன டிசைன் போடணுன்னா, ஒரு டாட் வச்சு லைன் இழுப்போம்ல, அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது ரொம்பவே சிம்பிள் தான். ஒரு டாட் வச்சு லைன். அடுத்து செகண்ட் டிசைன்லேயும் இதே மாதிரி டபுள் லைன் நீங்கள் போட்டுக்கோங்க. லைன்லாம் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா மெஹந்திக்கு தேவையானது வந்து நம்ம ப்ராக்டிஸ் தான் முக்கியம். அதுவும் பேசிக்ஸ் லைன்ஸ்லாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ப்ராக்டிஸ்க்காகவே ஒரு வீடியோ எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டபுள் லைன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த லைனே வந்து நம்ம திக் லைன் ஆக்கணும். ஸோ திக் லைன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த சென்டரில் அந்த லைன்லேருந்தே நீங்கள் அந்த திக் லைன் கொடுத்துருக்கோம்ல, அதிலருந்தே லைட்டாக நீங்கள் ஒரு சின்ன லைன் இழுத்து விட்டீங்க அப்படின்னா இது ஒரு ஃப்ளவர் மாதிரி தெரியும் நமக்கு. இதே மாதிரி போட்டுட்டு சுற்றிலும் வந்து நீங்கள் டாட் வச்சாலும் சரி, ஸ்பைரல் போட்டாலும் சரி, அது வந்து நம்ம எந்த டிசைன் கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி அந்த டிசைன் வந்து நமக்கு அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சைடில் வந்து டாட் கொடுத்துட்டு சென்டர்லேயும் குட்டி குட்டி டாட் கொடுத்துட்டேன். ஸோ தேர்டு வந்து நம்ம பார்க்க போகிற டிசைன் ட்ரிபிள் லைன். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து டபுள் லைன் ட்ரிபிள் லைன்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி ட்ரிபிள் லைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இந்த டிசைன் வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா, சேம் நம்ம செகண்ட் டிசைன் நம்ம அந்த ஃப்ளவர் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம்ல, லைன் மட்டும் இழுத்து விட்டு, அதே தான் வந்து இந்த ட்ரிபிள் லைன்லேயே நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த சென்டரில் இருக்க அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸை வந்து நீங்கள் வந்து திக் பண்ணிக்கோங்க. திக் பண்ணிவிட்டு அந்த 4 சைடும் வந்து ஒரு சின்ன சின்ன லைன் இழுத்து விட்டீங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் டிசைனில் வரும் பாருங்கள் ஃப்ளவர் மாதிரி, அந்த மாதிரி டிசைன் இதில் கிடச்சிரும். இதே மாதிரியே வந்து எல்லா பாக்ஸையும் வந்து நீங்கள் திக் பண்ணி அந்த 4 லைன் இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் வந்துடும்.
ஸோ அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அந்த சுற்றிலும் இருக்க அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் வந்து நீங்கள் குட்டி குட்டி டாட் வச்சாலும் சரி, இல்லை ஸ்பைரல் போட்டாலும் சரி, இல்லை அங்கேயே வந்து நீங்கள் லீவ்ஸ் டிசைன் மாதிரி கொடுத்தாலும் சரி. ஸோ உங்களுக்கு எந்த டிசைன் வந்து சிம்பிளாக இருக்கோ அந்த டிசைன் கொடுத்து இந்த பாக்ஸை வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து சிங்கிள் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. சிங்கிள் லைன் போட்டுக்கோங்க. இந்த 4th டிசைனில் வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஹம்ப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபுல்லாக வந்து நம்ம ஹம்ப்ஸ் தான் கொடுக்கணும். இந்த ஹம்ப்ஸ் பற்றியே வந்து நான் ஆல்ரெடி 3 வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். பேசிக் ஹம்ப்ஸு, அடுத்து ஹம்ப்ஸ் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டிசைன்ஸு, அது எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துட்டு ஹம்ப்ஸ் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லியும் தனியாக நான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். நான் எந்த மெத்தடில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்ட்டு. ஸோ அதை பார்க்காதவங்க அதை பாருங்கள், பார்த்துட்டு அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி சுற்றிலும் வந்து ஹம்ப்ஸ் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஹம்ப்ஸ் வந்து நம்ம அடுத்து நிறைய யூஸ் பண்ணுவோம். நம்ம பார்டர் பெல் டிசைன் அந்த மாதிரி டிசைன்ஸ் நம்ம பார்க்கும்போது அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹம்ப்ஸ் தான் வரும். ஸோ ஹம்ஸை வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சென்டரில் இருக்க அந்த எம்டி ஸ்பேஸில் வந்து நான் ஃபுல்லாக வந்து டாட் வச்சுட்டேன். டாட் வச்சு இந்த டிசைனை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த டிசைனும் வந்து நம்ம 5th டிசைன் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதே சேம் ஹம்ப் தான் கொடுக்க போகிறோம். ஸோ ஹம்ப்ஸ் வந்து சுற்றிலும் நீங்கள் ஹம்ப்ஸ் கொடுத்துக்கோங்க. இதில் அந்த சென்டரில் வந்து நம்ம ஹார்ட் டிசைன் தான் நம்ம கொடுக்க போகிறோம். நம்ம டியர் ட்ராப்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணல, ஒரு டாட் வச்சு கீழே இழுத்து விடுவோம்ல, அதே இது வந்து கொஞ்சம் சைடாக இந்த மாதிரி 2 சைடும் வந்து நம்ம டாட் வச்சு இழுத்து விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட் ஷேப் கிடைக்கும். ஸோ 5th டிசைன் வந்து ஹம்ஸ் ப்ளஸ் ஹார்ட் தான் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து சேம் இதே ஸ்பைரல் தான், இதே ஹம்ப் தான். ஹம்ப் பேஸ் பண்ணி ஒரு 5-6 டிசைன்ஸ் கிட்ட நம்ம பார்ப்போம் இந்த கிளாஸில். ஸோ அதனால் ஹம்ப் வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் சென்டரில் வந்து நம்ம டாட் தான் கொடுக்க போகிறோம். ஒரு பெரிய பிக் டாட் ஒன்று கொடுத்துட்டு அதை சுற்றிலும் குட்டி குட்டி டாட் வச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்பவே சிம்பிள் டிசைன் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து 7th டிசைன் என்ன அப்படின்னா, இதில் வந்து 2 டிசைன் வரும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைன் போட்டு சுற்றிலும் வந்து ஹம்ஸ் கொடுத்துக்கணும். ஹம்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து லீஃப் டிசைன் தான் கொடுக்க போகிறோம். அந்த மேலேருந்து நம்ம ஒரு சிங்கிள் லீஃப் கொடுக்கணும். ஸோ இந்த லீஃப் கொடுத்துருக்கிறது வந்து 7th டிசைன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பைரல் ஒன்று கொடுக்கணும், சிங்கிள் ஸ்பைரல் கொடுக்கணும். இது வந்து 8th டிசைன். ஸோ இதை தனித்தனியாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரே பாக்ஸில் வந்து 2 டிசைன் போடக்கூடாது. 7th டிசைன் ஒரு பாக்ஸில், 8th டிசைன் ஒரு பாக்ஸில், அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ 9th டிசைன் இதுலேயுமே வந்து 2 டிசைன்ஸ் வரும்.
ஸோ ஸ்பைரல் இதே மாதிரி நீங்கள் லைன் போட்டு ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. ஹம்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்பைரல் டாட் அந்த டிசைன் ஒன்று வரும். அதுக்கப்புறம் நம்ம சிங்கிள் லீஃப் கொடுத்துருக்கோம்ல, சிங்கிள் லீஃப்க்கு பதிலாக இதில் வந்து ட்ரிபிள் லீஃப் கொடுப்போம். ஸோ 9th டிசைன் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம ட்ரிபிள் லீஃப் கொடுப்போம். இதில் வந்து சிங்கிள் லீஃப் தான் கொடுத்துருப்போம். இதில் சென்டரில் ஒன்று, 2 சைட்லேயும் வந்து ஒவ்வொரு லீஃப் இருக்க மாதிரி நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த டிசைன் வந்து 9th டிசைன். 10th டிசைன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குட்டி ஸ்பைரல் கொடுத்து அந்த 4 சைடும் 5 சைடும் வந்து குட்டி குட்டி டாட் வச்சுக்கோங்க. இது ஸ்பைரல் ப்ளஸ் டாட். ஸோ நான் 9ம் 10ம் வந்து ஒரே பாக்ஸில் போட்டிருக்கேன். அதை நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 11th டிசைன் 12th டிசைன் ஒன்றா தான் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து பாக்ஸ் போட்டு ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. இதுவும் ஹம்ஸ் பேஸ் பண்ணி தான் டிசைன் போடுறோம் நம்ம. இதில் ஒரு குட்டி ஸ்பைரல் போட்டு ஸ்பைரல் ப்ளஸ் ஹம்ப்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி அந்த 2 லைனும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து நீங்கள் ஸ்பைரல் ப்ளஸ் ஹம்ப்ஸ் கொடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு 9th டிசைன் 11th டிசைன். 12th டிசைன் என்னென்னா ஒரு ரவுண்டு ஒரு சர்க்கிள் போட்டு அது சுற்றிலும் ஹம்ஸ் கொடுக்கணும். சர்க்கிள் ப்ளஸ் ஹம்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து 12th டிசைன். ஸோ இந்த மாதிரி போடுறது புரியலை அப்படின்னாலும் என்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா எதுக்காக இப்படி நான் 2 இது போடுறேன் அப்படின்னா தனித்தனியாக நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி காட்டினேன் அப்படின்னா ரொம்ப லென்த் ஆகுது, வீடியோவும் ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்குது. அதனால தான் வந்து அதை கொஞ்சம் ஷார்ட் பண்ணணுன்றதுக்காக தான் ஒரே பாக்ஸில் வந்து 2 டிசைன் நான் போட்டு காட்டியிருக்கேன். ஸோ இதில் பார்க்க போகிறது வந்து 13th டிசைனும் 14th டிசைனும் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் லைன் நீங்கள் கொடுத்துட்டு டாட் வச்சு நம்ம லைன் போடுவோம்ல, இது வந்து இன்ட்டு மாதிரி போடணும். நான் போட்டிருக்கேன் பாருங்கள், இன்ட்டு மாதிரி. இந்த மாதிரி நீங்கள் லைன் சின்ன லைன் நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபுல்லாகவே வந்து இந்த லைன் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து 13th டிசைன் பார்த்திங்கன்னா சென்டரில் நம்ம ஆல்ரெடி ஹார்ட் போட்டிருப்போம். அது ஸ்பைரல் ஹம்ப்ஸ் ப்ளஸ் ஹார்ட் போட்டிருப்போம். இதில் வந்து இந்த லைன் போட்டுட்டு நம்ம வந்து ஹார்ட் கொடுத்துருப்போம். ஸோ இது ஒரு டிசைன். அப்புறம் எம்டியாக கொடுத்துருப்போம் பாருங்கள், அது வந்து 14th டிசைன். சென்டரில் எந்த டிசைனுமே இல்லாமல் எம்டியாக இருக்கிறது வந்து 14th டிசைன். 13th டிசைன் வந்து சென்டரில் ஹார்ட் போட்டிருக்கணும். ஸோ 15th டிசைன் பார்த்திங்க அப்படின்னா லீஃப் டிசைன் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி லைன் போட்டு சுற்றிலும் வந்து டபுள் சைடும் வந்து நீங்கள் லீஃப் கொடுத்துக்கோங்க. ஸோ இதை தான் வந்து இந்த கிளாஸ்க்கான 15th வீடியோ. ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து 15 வீடியோ நம்ம கவர் பண்ணியிருப்போம். இந்த கிளாஸே ஒரு 15 வீடியோ. ஸோ டோட்டலாக 30 டிசைன்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். இன்னும் ஒரு 15 டிசைன்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த டிசைன்ஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது புரியலை, இந்த டிசைனாவது வரல அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ராக்டிஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் நம்ம குரூப்லேயும் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஸோ நம்ம கிளாஸ் பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் தாராளமாக எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.